அன்பானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே 1 பேதுருவின் புத்தகம் 1 அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. பாருங்களே, we are being born again not of corrupted seed but of incorruptible by the word of God which liveth and abideth forever. எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூழலை ஆண்டவர் உருவாக்குகிறார். ஒரு நாளும் அழிவில்லாத வித்து, அது தேவ வசனமாகிய அழிவு இல்லாத வித்து. அந்த அழிவில்லாத வித்தினால தான் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம், பிறந்திருக்கிறோம். அன்பானவர்களே, பல நேரங்களில் நமக்குள்ள இருக்கிற அந்த வித்து தான் நாம் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது, குணத்தை வெளிப்படுத்துகிறது. நம்ம இப்போ அழிவில்லாத வித்தாகிய இயேசுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால நம்ம குணம், செயல் எல்லாவற்றிலும் அந்த ஏசப்பாவுடைய குணம் வெளிப்படணும். ஆகவே ஏனென்றால் அப்படி மறுபடியும் நாம் ஒவ்வொருவரும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய குணங்கள், மீண்டும் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்வியல், நம்முடைய ஒவ்வொரு அணுகுமுறையும் ஆண்டவரை போலவே இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த ஞானத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. நான் தேவனை போல வாழணும், தேவனை போல ஜீவிக்கணும், தேவனை போல அழிவில்லாத அந்த வித்தினாலே நான் மறுபடியும் உருவாக்கப்பட்டிருக்கிறபடினால் அந்த வசனத்தின் அடிப்படையில், ஜீவனுள்ள வசனத்தின் அடிப்படையில் நான் வாழணும்னு ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் நம்மை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். பயப்படாதே.